வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்கலாம். ஒரு காரக்குழம்பு தான். மிளகு ஜீரகம் பூண்டு போட்டு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம், தக்காளி இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம வடகம் தாளிச்சிக்கலாம். காரக்குழம்புல எப்பயும் வடகம் தாளித்தா நல்லாயிருக்கும். வடகம் தாளிச்சிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா வடகத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் போட்டிருக்கோம். வடகம் நல்லா பொரியட்டும். எல்லாமே பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டும் வெங்காயமும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடணும். கடலைப்பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் குழம்புலன்ட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபட்டோடனே நம்ம பூண்டு கொஞ்சம் பாதி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், பாதி பூண்டு முழுசாக வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு, அதில் 10 பல் இடித்து வச்சுருக்கேன், 10 பல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இதில் வெங்காயமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். காரக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம வடகம் போட்டு தாளிச்சிட்டோம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, பூண்டு ஒரு 20 பூண்டு பல், ஒரு 2 வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் 2 பெரிய வெங்காயம் 2 அடிஞ்சு வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி ஆட் பண்ணல, இந்த குழம்புல தக்காளி இல்லாமல் செய்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள், இப்போ தான் அரைச்சி வச்சோம். மிளகாத்தூள் வீடியோ போட்டிருக்கேன் நான். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதே மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு ஃபுல் ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். எப்பயுமே நாங்கள் வீட்டில் அரைச்சி தாங்க செய்வோம், வாங்கினதே இல்லை. இந்த தடவை தான் மழையில் காய வைக்க லேட்டாகிடுச்சு. வறுத்து 2 நாள் காய வச்சு வறுத்து அப்புறம் அரைச்சோம். பார்க்கவே எப்படி இருப்பாருங்க. மஞ்சள்லாம் நம்ம அதிலேயே போட்டுறதால நம்ம மிளகாத்தூள் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பத்தலைன்னா போட்டுக்கலாம், மஞ்சள் போட தேவையில்லை. நான் எப்பயுமே மஞ்சள் சேர்த்து தான் அரைச்சிடுவேன், அதனால் மஞ்சள் போட தேவையில்லை. லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் தூளாக பவுட்ரு கொண்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி நெல்லிக்காய் அளவு ஊற போட்டுச்சுங்க, அது கரைச்சி ஒரு தடவை ஊற்றியாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதில் 1 டம்ளர் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்கணும். கொதித்து சுண்டி வந்தால் தான் எப்பயுமே காரக்குழம்புலாம் நல்லா டேஸ்ட் இருக்கும். வத்த குழம்பு, காரக்குழம்புலாம். இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா சுண்டி கொதிச்சு வந்தோன்னே இறக்கிடலாம். நம்ம குழம்பு முடிஞ்சிடுச்சுங்க. ஈஸியாக, அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இது பாதியாக சுண்டி வந்தால் குழம்பு நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். மிளகும் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் போட்டிருக்கோம். மிளகாத்தூளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். ஏன்னா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான், அதெல்லாம் ஃபுல்லாக 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கோல்டு, இந்த டயத்தில் மழை நேரத்தில் ரொம்ப கோல்டாக இருக்குது. இது நல்லெண்ணெய் நெய் போட்டு விட்டுனா சூப்பராக இருக்கும். உப்பும் கரெக்டாக இருக்குங்க. கொதித்து சுண்டி வரட்டுங்க, பார்க்கலாம். நம்ம மூடி வச்சிடலாம். கொதிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா அது கொதித்து சுண்டி வந்துடும். ஏன்னா ஃபுல்லில் வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சோன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு கேப் எல்லாம் மூடி வச்சோம்னா பொங்கி வழிஞ்சிடும். அதுக்காக தான் ஒரு கரண்டியும் உட்டன் கரண்டியும் அப்படி குறுக்க வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். அது பாட்டு கொதித்து சுண்டி வரட்டும். பொறுமையாக சுண்டி வரலாம். நம்ம அதுக்குள்ளே வேறு வேலையை பார்த்துட்டு வரலாங்க. இப்படி வேலை செய்யும் போதே நம்ம அடுப்பு மேடை எல்லாம் இப்படி க்ளீன் பண்ணிட்டோம்னா க்ளீன் ஆகிடும். தண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்பப்போ.
குழம்பு நல்லா பாதியாக சுண்டிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ குழம்பு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சுண்டிடுச்சுங்க, பாதியாக குறைஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம நிறைய வச்சுருந்தோம், கொதிச்சு சுண்டி நல்லா குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எம்மியான காரக்குழம்பு சூப்பராக அந்த மழை நேரத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கோல்டு சரியாயிடும், நமக்கும் தொண்டைக்கு நல்ல த்ரோட்டுக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி மழை நேரத்தில் நீங்களும் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. மிளகு ஜீரகம்லாம் நிறையா போட்டு பூண்டு போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு அட்டாக் ஆகாது, த்ரோட் கிளியர் ஆகிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.